துறைகளில் 3 லட்சம் இடங்கள் காலி. வெறும் 41 இடங்களை நிரப்ப குரூப் 2 தேர்வு அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அதிர்ச்சி. அரசு துறைகள்ல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில வெறும் 41 காலி பணியிடங்கள் நிரப்ப குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒருங்கிணைந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் வெளியிட்டது. அதுல குரூப் 2 பதவிகள்ல 41 காலி இடங்களும் குரூப் 2A பதவி இடங்கள்ல 780 காலி இடங்களும் இடம்பெற்று குரூப் 2 பதவிகளில் இடம்பெற்றுள்ள உதவி தொழிலாளர் ஆய்வாளர், சார் பதிவாளர், துணை வணிக வரி அதிகாரி, தலைமைச் செயலக உதவி பிரிவு அலுவலர் உட்பட 14 விதமான பதவிகள்லையும் காலி இடங்கள் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கு. அரசு துறைகள்ல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள சூழல்ல வெறும் 41 காலி இடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது அவங்கள அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இதை பத்தி டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் சிலர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். அரசு துறைகள்ல லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருப்பதா அரசு ஊழியர் சங்கங்கள் கூறுது. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமா 3-4 பேர் செய்யக்கூடிய அலுவல்களை ஒரே ஊழியர் செய்ய வேண்டியிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிச்சிருக்கு. அரசு துறைகள்ல உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் விரைந்து நிரப்பப்படும்னு தாவேகா தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான தேர்வர்கள் எழுதக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கு காலி பணியிடங்கள் அதிகம் நிரப்பப்படும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா எங்க நம்பிக்கைக்கு நேர் எதிராக குரூப் 2 தேர்வு மூலம் வெறும் 41 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒருங்கிணைந்த குரூப் 2 தேர்வு மூலம் குறைந்தபட்சம் 2000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்த்தோம். ஆனா குரூப் 2 தேர்வு மூலம் 41 காலி பணியிடங்களும் குரூப் 2A தேர்வு மூலம் 780 காலி இடங்களும் என இரு தேர்வுகளையும் சேர்த்தே 821 பணியிடங்கள் தான் நிரப்பப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக குரூப் 2 தேர்வுக்கு சுமார் 8 லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க. இத்தனை பேர் விண்ணப்பிக்க கூடிய தேர்வுக்கு வெறும் 41 காலி பணியிடங்களே அறிவிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. அதனால குரூப் 2 குரூப் 2A தேர்வு மூலம் கூடுதல் பணியிடங்களை நிரப்ப தமிழக முதல்வர் ஆணையிடணும்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த. அமிர்தகுமார் என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு பணியில அனைத்து வகை பதவிகளையும் சேர்த்தா ஏறத்தாழ 4.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கும். நிதி செலவினங்களை குறைக்கும் நோக்கில் காலி இடங்கள் காண்பிக்கப்படுவது இல்லை. லட்சக்கணக்கானோர் எழுதும் தேர்வுக்கு குறைந்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படுறப்ப அது கடும் போட்டியை ஏற்படுத்தும். 2-3 முறை தேர்வெழுதி பணி கிடைக்காத இளைஞர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அவங்க தங்களுக்கு அரசு பணி கிடைக்காதுன்ற நிலைக்கு வந்துடுவாங்க. அரசு துறைகள்ல காலி இடங்கள் அதிக அளவுல இருக்கிறதால குரூப் 2 தேர்வில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும்னு சொல்றாரு.